Hello everyone, welcome to the world of algorithm design. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது partitioning an array. The content of this video is taken from the book How to Solve It by Computer by R.G. Dromey. Excellent book. வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக படிங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா randomly ordered array. அந்த அரேயில் எலிமெண்ட்ஸு எந்த ஆர்டரில் வேணால் இருக்கலாம். அசெண்டிங்கில் டிசெண்டிங்கில் அப்படிலாம் இல்லாமல் எந்த ஆர்டரில் வேணால் இருக்கலாம். தட்ஸ் வை we call it as a randomly ordered array. And we are given another element x. இந்த அரேயில் எக்ஸ் எலிமெண்ட்டை விட சின்னதாக இருக்கிறதெல்லாம் லெஃப்ட் சைடில் வரணும். எக்ஸ் எலிமெண்ட்டை விட பெருசாக இருக்கிறதெல்லாம் ரைட் சைடில் வரணும். That is, we have to partition the elements into two subsets such that elements less than or equal to x or in one subset, elements greater than x or in another subset. So we are given an array like this. 10 elements இருக்கு and the x value is 17. நம்மளுடைய ஒர்க் என்னன்னா இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸில் 17க்கு கம்மியாக இருக்கிறதெல்லாம் இந்த லெஃப்ட் சைடில் வரணும். அதே போல் 17க்கு அதிகமாக இருக்கிறதெல்லாம் இந்த ரைட் சைடில் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ரொம்ப ஈஸி வே என்ன அப்படின்னா சார்ட்டிங். ஸோ நம்ம சார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தே வில் பி இன் த அசெண்டிங் ஆர்டர். அப்போ ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த லைனுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 17, இதுக்கு அப்புறம் இருக்கிறது கிரேட்டர் தேன் 17. ஆனால் என்ன இதில் ஒரே ஒரு பிரச்சனைனா சார்ட்டிங் வந்து இட்ஸ் வெரி காஸ்ட்லி. நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்மளுக்கு வேணுங்கிறது இங்கே என்ன ஆர்டரில் வேணால் இருந்துட்டு போகட்டும். ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 17 இருக்கணும். இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் கிரேட்டர் தேன் 17 இருக்கணும். ஸோ இது எப்படி பண்ணலாம்? So this is the given array and this is the x value. This is the output record. You can see that இந்த இடத்துல என்ன ஆர்டரில் வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் 17 விட லெஸர் ஆர் ஈக்குவல் இருக்குது. இந்த இடத்துல வந்து 17 விட பெருசாக இருக்குது. Now we have to start from the left. எந்த நம்பர் வந்து 17 விட பெருசாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த 28 வந்து இந்த ரைட் சைடில் வர வேண்டிய நம்பர். So when we encounter a value in the left, that must be moved to the right partition. இப்போ என்ன பண்ணணும், ரைட் சைட்லேருந்து ஆரம்பித்து எந்த நம்பர் லெஃப்ட்டுக்கு வர வேண்டியதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ we have to search for the next value on the right that must be moved to the left partition and then we have to exchange them. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 10 இருக்குது. அப்போ 28 இந்த பக்கம் வரணும், 10 வந்து லெஃப்ட் சைடில் வரணும். அப்போ இதை நம்ம ரெண்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், we are moving inwards. அப்போ இந்த இடத்துல வந்து 17 விட பெரிய நம்பர் இருக்குது, இந்த இடத்துல 17 விட சின்ன நம்பர் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்படி மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறோன்னா we are trying to find out a number which is greater than x. லெஃப்ட் சைட்லேருந்து வரும்போது, இதே ரைட் சைட்லேருந்து வரும்போது we are trying to find out a number which is less than or equal to x. இப்போ நடுவில் இருக்கிறது எலிமெண்ட்ஸ் டு பி பார்ட்டிஷன்ட். இப்போ இந்த பொசிஷனில் இருக்கிற ரெண்டும் இது கிரேட்டர் தேன் எக்ஸாக இருக்குது, இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸாக இருக்குது. அப்படிங்கும்போது we are interchanging i and j. இன்டர்சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ வந்து மறுபடியும் லெஃப்ட் டு ரைட் உள்ளே வரப்போகுது. அதே போல் ஜே வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு லெஃப்ட் உள்ளே வரப்போகுது. we are moving inwards. ஸோ இதுதான் இங்கே காமிச்சிருக்கோம். லெஃப்ட் பார்ட்டிஷன் க்ரோயிங் டு த ரைட் அண்ட் ரைட் பார்ட்டிஷன் க்ரோயிங் டு த லெஃப்ட். இங்கே 28 10 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்தது 26 6 இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். மூவிங் டுவர்ட்ஸ் த மிடில் ஃப்ரம் த லெஃப்ட் அண்ட் ரைட். இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் போட போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ ஐ வந்து ஸ்டார்டிங் பொசிஷனில் இருக்க போகுது அண்ட் தென் we have to move the I if array element is less than or equal to x. So as long as the array element is less than or equal to x, நம்ம ஐயை மூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், while a of I is less than or equal to x, do I is equal to I plus 1. இப்போ இந்த இடத்துல 10 இருக்குது, 17 விட சின்னதாக இருக்குது. ஸோ we are moving I towards the middle. அடுத்தது 6ம் less than or equal to 17. ஸோ we are moving to the middle. இப்போ 25 வந்துருச்சு. 25 is greater than 17. அதனால் இந்த while லூப்பை விட்டு வெளியே வந்துடுவோம். இப்போ இந்த ரைட் சைட்லேருந்து we have to find out a number which has to be moved to the left. அதாவது we have to find out a number which is less than 17. ரைட் சைட்லேருந்து எதெல்லாம் 17க்கு சின்னதாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம 28 இல்லை, 26ம்
இல்லை, 29 இல்லை, 24 இல்லை. Then we have got 12 which is less than 17. அப்போ இங்கே இருக்கிற 25 இந்த சைடில் வரணும், 12 வந்து இந்த சைடில் வரணும். ஸோ இந்த மூவிங் ஆஃப் ஜேக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், while a of j is greater than x, do j is equal to j minus 1. 17 விட பெருசாக இருந்ததுன்னா ஜேவை மூவ் பண்ணிகிட்டே போகிறோம். எந்த இடத்துல 17 விட சின்னதாக ஒரு நம்பர் வருதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ 8th பொசிஷனில் இருக்கிறதும் ஜேத் பொசிஷனில் இருக்கிறதும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். மூவிங் இன்வெர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சிங் த ராங்லி பிளேஸ்ட் பேர் எவ்வளோ தூரம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு லூப் போடணும். while I is less than j, as long as ith வந்து வேல்யூ இஸ் less than j, we have to proceed. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், we are trying to find out a number which is greater than x. அதுக்காக இந்த லூப் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், we are trying to find out a number which is less than x. அதுக்காக j இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம. அடுத்தது என்னன்னா, இது ரெண்டையும் ஸ்வாப் பண்ண போகிறோம் நம்ம. தென் we have to increment i and decrement j. ஏன்னா i வந்து மிடிலுக்கு போகணும், அதே போல் j வந்து ரைட் சைட்லேருந்து மிடிலுக்கு வரணும். அதனால் நம்ம ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணுறோம், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன, இந்த i less than j அப்படிங்கிற ஒரு லூப் இருக்குது, இங்கே ஒரு லூப் இருக்குது, இங்கே ஒரு லூப் இருக்குது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக வில் டேக் அவுட் அ எக்ஸாம்பிள் அண்ட் ஃபைண்ட் அவுட். இந்த டெர்மினேஷன் கண்டிஷன் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ எப்போ வந்து ஜேவும் ஐயும் கிராஸ் ஓவர் ஆகுதோ அதோட ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லைடில். ஆனால் we have got 3 loops in the algorithm, so we have to investigate further. அதனால் சில டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம 6 வைக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், 6ஐ விட பெரிய நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம், இந்த இடத்துல இருக்குது லெஃப்ட் சைட்லேருந்து. அதே போல் 6ஐ விட சின்ன நம்பர் இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம், இங்கே 5 இருக்குது. ஸோ I will be pointing to 7 and j will be pointing to 5. இப்போ இந்த கேஸில் I is less than j. ஸோ we'll be exchanging. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த 5 and 7 எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் தென் both are pointing to the same location. ஏன்னா இங்கே வந்து ஐயை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்போம், அதே போல் ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணியிருப்போம். இப்போ இது ரெண்டுமே இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ we have a condition say I is equal to j. அடுத்த கேஸ் பார்க்கலாம். பிஃபோர் ஸ்வாப்பிங் இந்த இடத்துல 7 இருக்குது. திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். அப்போ 6ஐ விட பெரிய நம்பர் வந்து 7. அப்போ I is pointing to that. இப்போ இந்த இடத்துல வந்து ரைட் சைட்லேருந்து வரும்போது எக்ஸை விட சின்ன நம்பர் 5, இந்த இடத்துல ஜே பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இந்த இடத்தையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு I is less than j தான். அடுத்தது இதை இன்டர்சேஞ்ச் பண்ண உடனே 5 and 7 இருக்குது. அடுத்து என்னாகும், ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்போம், ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ கரெக்டான பொசிஷனுக்கு வந்துடுச்சு. வி கேன் ஸ்டாப் வித் தட். ஸோ இதிலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த கேஸில் பார்க்கலாம். இங்கிருந்து பார்க்கும்போது 7 is greater than x. அதனால் ஐ அங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கு. ஜே வந்து 6. அதாவது பிஃபோர் ஸ்வாப்பிங்கே வந்து ஜே இஸ் லெஸ் தேன் ஐ ஆகிடுது. இப்போ ஸ்வாப் ஆன உடனே வி ஆர் பிளேசிங் த நம்பர்ஸ் ராங்லி. 7 இந்த பக்கம் வந்துருச்சு, 6 இந்த பக்கம் வந்துருச்சு. ஸோ வி ஹாவ் டு மாடிஃபை த டெர்மினேஷன் கண்டிஷன். ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் ஜே இங்கே இருக்குது, ஐ இருக்குது. அந்த வாயில் லூப், அந்த அவுட்டர் வாயில் லூப் மூலமாக நம்ம வெளியே வந்துடுவோம். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, அவுட்புட் வந்து ராங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த கேஸ் 3ல் ஐஎன்ஜே வந்து பிஃபோர் ஸ்வாப் கிராஸ் ஓவர் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுறதுனால நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, வி ஹாவ் டு புட் திஸ் எக்ஸ்சேஞ்ச் பிஃபோர். ஸ்வாப்பை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அண்ட் தென் வாயில் லூப் ரெண்டையும் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி, while I is less than j, swap a of I comma a of j and then incrementing I, decrementing j. Then we have the while loop. In the while loop we have to find out the wrongly placed elements. ஆனால் இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எடுத்த உடனே நம்ம எப்படி a of ஐயும் a of jவையும் ஸ்வாப் பண்ண முடியும்? they must be the wrongly placed number. அப்போ இந்த while loopக்கு முன்னாடியே we have to find out what are the wrongly placed numbers. If there are no wrongly placed numbers, the while loopக்குள்ளேயே வராது. So we have to find out this. So while a of I is less than or equal to x, I is equal to I plus 1. அதாவது before this while loop, we have to find out the wrongly placed element.
லெஃப்ட் சைடில் எது ராங்லி பிளேஸ்டு, ரைட் சைடில் எது ராங்லி பிளேஸ்ட். அண்ட் தென் இந்த லூப்புக்குள்ளே வரும்போது வில் பி எக்ஸ்சேஞ்சிங் தெம் அண்ட் தென் வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த நெக்ஸ்ட் ராங்லி பிளேஸ்டு நம்பர். இப்போ நம்மளுக்கு டெர்மினேஷன் கண்டிஷன் கரெக்டாக வந்துடும். Now we will see the whole algorithm. We are given an array from 0 to n-1 and we are given this partitioning value x. Now move the two partition towards each other until a wrongly placed pair of element is encountered. So முதல்ல லூப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே we are trying to find out the wrongly placed elements. And then while the two partitions have not met or crossed over, நம்ம while I is less than j போட்டோம் இல்லைங்களா, அந்த கண்டிஷன். அப்போ ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே we are exchanging and then we are trying to find out the next wrongly placed element. This will be repeated until the two partitions have not met or crossed over. I less than jவா இருக்கிற வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் we have this partitioning index and then partitioned array. எந்த பொசிஷன்லேருந்து லெஸர் வேல்யூஸ் இருக்குது, எந்த பொசிஷன்லேருந்து கிரேட்டர் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த இண்டெக்ஸையும் நம்ம அனுப்ப போகிறோம், ரிட்டர்ன் பண்ண போகிறோம். Now we'll see the Python implementation. We have a function partition which takes two parameters a, x. A is the list, x is the element used for partitioning. I is equal to 0 and j will be equal to length of a minus 1. The end க்கு right side point out பண்றதுக்காக. Then we are trying to find out the wrongly placed element from the left and wrongly placed element from the right. And then we have this terminating loop. While I is less than j, we are swapping and then we are trying to find out the next wrongly placed element. We are printing the pivot element here. அவ்வளோதாங்க. பட் இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். So now we have this array and this partitioning element. Then we are calling this function partition array comma x. And then we are printing array here. And the partitioning point index வந்து இங்கே print ஆகுது. The whole array is printed. So the output will be like this. The pivot element வந்து 5 and then this is the partitioned array. இந்த வீடியோவில் எப்படி ஒரு அரேவை பார்ட்டிஷன் பண்ணுறது பேஸ்ட் ஆன் அ கிவன் வேல்யூ அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.